நேச்சுரா கார்பன் கூட ஒரு ஹாலஜன் பாண்ட் இன் ஹாலோ அல்கேன். இது என்ன சொல்றாங்க? கார்பன் ஹாலஜன் bond is a polar bond as halogen are more electronegative than carbon. The carbon atom exhibits a partial positive charge. Partial positive charge என்ன? Rho plus, delta plus or partial positive. And halogen atom are partial negative symbol. இதுல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீத்திங் குரூப், ஒரு கார்பன், 3 பாண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஹாலஜன். கார்பனுக்கு partial positive charge, ஹாலஜன்ஸ்க்கு partial negative charge. அப்போ the carbon halogens, external halogens group of bond is formed by overlap of sp3 orbital of carbon atom with half-full p orbital of the halogen atom. என்ன சொல்றாங்க? ஒரு கார்பன் ஹாலஜன் பாண்ட்ஸ் எப்படி ஹைபிரிடேஷன் ஆகும்? இதெல்லாம் ஹைபிரிடேஷன் sp3 ஆர்பிட்டால ஹைபிரிடேஷன் ஃபார்ம்ல இருக்கும். sp3 ஹைபிரிடேஷன் ஃபார்ம்ல இருக்கும்போது half full orbital of halogen atom. The atomic size of halogen increase from fluorine to iodine, which increase the carbon halogen bond length. இதுல atomic size halogen groups increase ஆகும்போது fluorine வந்து iodine ஃபார்ம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பாண்ட் லென்த் ஆஃப் கார்பன் ஹாலஜனுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் ஹாலஜன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆஃப் fluorine to iodine அப்படி ஆகும்போது கார்பன் ஹாலஜன் பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். Larger the size, greater is the bond length. The weaker is bond form. The bond length உடைய size large ஆகும். இதுல larger the size, bond length வந்து greater form ஆகும். அப்போ bond வந்து weaker form. The bond strength of carbon halogen decrease from carbon fluorine வந்து carbon to iodine க்கு form ஆகும். இந்த form ஆகும்போது CH3X. The changes in the value of bond length, bond enthalpy and bond polarity as we move from carbon to fluorine to carbon to iodine is given in the table. இப்போ பார்க்கலாமா? டேபிள் பார்க்கலாமா? ஒரு டேபிள் பார்க்கலாம். fluorine CH3F. இப்போ bond length என்ன கொடுத்துருக்காங்க? 139. bond enthalpy என்ன கொடுத்துருக்காங்க? 452. polarity of bond in term dipole moment delay. இப்போ 1.847. மீத்தேனுக்கும் ஒரு fluorine ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த bond length, bond enthalpy, polarity of bond எவ்வளவு இருக்குன்றத dipole moment கண்டுபிடிச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ஃப்ரம் ஆல்கஹால் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது ஹாலோல்கேன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஆல்கஹால் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு ஹாலோல்கேன் பை ரியாக்டிங் வித் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ். இதுல என்ன இருக்குன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃப்ரம் ஆல்கஹால் ஹைட்ரஜன் ஹாலைட், பாஸ்பரஸ் ஹாலைட், தயோனைல் குளோரைட். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். இந்த ரியாக்ஷன் எப்படி வரும்னு பார்ப்போம். CH3 CH2 OH plus ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். என்ன கேட்டலிஸ்ட் வந்து? அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். அதை ஹீட் பண்ணா என்ன வருது நமக்கு? CH3 CH2. இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா இந்த OHO இந்த HO எக்ஸிட் ஆகி வாட்டரா ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன? Cl plus H2O. இதோட மீனிங் என்ன? 2 கார்பன் இருக்கு. அப்புறம் 2 கார்பன் இருந்தா ஈத்தேன், ஒரு ஆல்கஹால் குரூப், எத்தனால். என்ன ப்ராடக்ட் அது? குளோரோ ஈத்தேன். குளோரோஈத்தேன் தெரிஞ்சதா? நெக்ஸ்ட் என்னன்னா மிக்சர் ஆஃப் கார்ன் HCl கூடயும் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூடயும் ரியாக்ட் ஆகிற நேம் தான் லூகாஸ் ரியேஜன். ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? லூகாஸ் ரியேஜனோட ரியாக்ஷன் கேட்பாங்க இல்லையா? ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். பார்த்துமா? நெக்ஸ்ட் வேற ரியாக்ஷன்ஸ் பார்ப்போமா? CH3 CH3 OH. இதோட நேம் என்ன? 3 கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 3 டெர்ஷரி மீத்தேன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ டெர்ஷரி ஒரு கார்பன் பியூட்டைல் ஒரு ஆல்கஹால், டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் பிளஸ் ஹைட்ரஜன் அயோடைட். கேட்லிஸ்ட் என்ன? KiH3PO4. இப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH3 அயோடின். இப்போ வாட்டர் எக்ஸிட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரியாக்ஷன் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் பார்த்தோம். இப்போ ரியாக்ஷன் பாஸ்பரஸ் ஹாலைட். இது எப்படி ரியாக்ட் ஆகும்னா என்ன ரியாக்ஷன்? CH2 OH சேம் எத்தனால், அது கூட PCl5 கூட என்ன கேட்டலிஸ்ட் எப்படி ரியாக்ட் ஆகும் ப்ராடக்ட்? CH3 CH2 ஒரு Cl பிளஸ் இங்க இருக்க P, இங்க இருக்க PO ஆல்ரெடி ஒரு Cl பிரசன்ட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்க 4ல Cl3 ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு Cl இருக்கா? அப்போ HCl. ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் சொல்லினா CH3 CH2 OH சேம் PCl5 போட்டோமா? அப்போ PCl3 இங்க CH3 CH2 ஒரு Cl பிளஸ் H3PO3. இந்த H3PO3 எப்படி வந்துச்சு? இந்த பேலன்சிங். அப்போ 3 CH3 CH2 OH, இங்க 3 CH2 Cl. இதோட நேம் என்ன? எத்தனால். இதுக்கு நேம் எத்தனால். இது வந்து குளோரோ ஈத்தேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட். செகண்ட் என்ன? ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ஹாலைட். தேர்ட் என்ன? ரியாக்ஷன் வித் தயோனைல் குளோரைட் ஆர் சல்ஃபோனைல் குளோரைட். சல்ஃபோனைல் குளோரைட்ஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் பார்ப்போமா? CH3 CH2 OH சேம் எத்தனால். அது கூட சல்ஃபோனைல் குளோரைட்ஸ்ல இருந்தா SOCl2. என்ன கேட்டலிஸ்ட்? பெரிடின். ஓ எப்படி ப்ராடக்ட் வரும்னா CH3 CH2 Cl, இதுக்கு ஒரு Cl பிளஸ் SO ஒரு SO ஒரு 2 பிளஸ் HCl. நோட் வந்து இங்க இருக்க ஒரு O, இங்க இருக்க SO2 H, இதுல இருக்க ஒரு Cl HCl. இதுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னா டார்சன் ஹாலோஜினேஷன். கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? டார்சன் ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன் கேட்பாங்க, இல்ல சல்ஃபோனைல் குளோரைட் ரியாக்ஷன் கேட்பாங்க, ஆர் தயோனைல் குளோரைட் ரியாக்ஷன்ஸ்.
ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஃப்ரம் ஆல்கஹால் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ ஃப்ரம் அல்கீன் அப்படி அல்கீன் ரியாக்ட் வித் ஹாலஜன் ஆசிட்ஸ் HCl HBr HI to give ஹாலோ அல்கீன் the mode of addition follow Marconi's rule alkene from alkene வந்து என்ன சொல்றானா ஹாலஜன்ஸ் வந்து ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் ஹாலஜன் ஆசிட்ஸ் வந்து அல்கீன் கூட ரியாக்ட் ஆகும் எப்படி ரியாக்ட் ஆகும் HCl ஆகும் ஹைட்ரஜன்ன்றது ஒரு ஹாலஜன் ஆசிட் அல்கீன் Cl வந்து ஹாலஜன்ஸ் HBr HI அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோ அல்கீன்ஸா ஃபார்ம் ஆகும் அல்கீன்ஸ் இதுக்கான தனி என்ன ரியாக்ஷன்ஸ் வரும் ரூல் வரும் மார்கோவிஸ் ரூல் இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரம் அல்கீன் வந்து ரியாக்ஷன் செய்யணும்னு கேட்பாங்க இல்லையா மார்கோவிஸ் ரூல் வந்து ரியாக்ஷன் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் இதுக்கு ரியாக்ஷன்ஸ் பார்ப்போமா CH4 மீத்தேன் கேட்டலிஸ்ட் Cl2 குளோரைட் இது கூட லைட் என்ன ஆகும் CH3 ஒரு Cl இப்போ HCl என்ன ஆகும் எக்ஸிட் ஆகும் இதோட நேம் என்ன குளோரோ மீத்தேன் செகண்ட் கேட்டலிஸ்டும் Cl2 இது எப்படி ஃபார்ம் ஆகும் CH2 Cl2 இப்போ சேம் HCl இதுக்கு நேம் என்ன டைக்ளோரோ மீத்தேன் சேம் Cl2 ஆட் ஆகும் அது HCl எக்ஸிட் ஆகும் அப்போ என்ன ஆகும் CH Cl3 சேம் Cl2 மைனஸ் HCl அப்போ என்ன ஆகும் CCl4 இதுக்கு என்ன நேம் மீத்தேன் இதுக்கு என்ன குளோரோ மீத்தேன் இதுக்கு டைக்ளோரோ மீத்தேன் ரெண்டு குளோரைடு இருக்கா அது குளோரோ மீத்தேன் டைக்ளோரோ மீத்தேன் இது என்ன மூணு குளோரைடு இருக்கா அப்போ ட்ரைக்ளோரோ மீத்தேன் இது 4 இருக்கா டெட்ரா குளோரோ மீத்தேன் இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்ன போட்டு வந்தா பார்க்க போறோம் போட்டு என்னது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு என்னது ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் ஸ்வெட்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் பார்ப்போம் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் எப்படின்னா CH3 CH2 Br இது கூட ஒரு சோடியம் அயோடைட் என்ன கேட்டலிஸ்ட் அசிட்டோன் ஹீட் பண்றாங்க ஹீட் பண்ணா CH3 CH2 I அப்போ என்ன எக்ஸிட் ஆகும் Na Br அயோடோ இதோட நேம் என்ன அயோடோ ஈத்தேன்